ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா, நீங்க பிறந்திருக்கிற டேட்டு டைம் தப்பா இருக்கலாம். அப்போ நாம கை ரேகையை வச்சு ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மாளவி யோகம் இருக்கலாம், பத்ர யோகம் இருக்கலாம். அது கையில ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், உங்க பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ஆனா கை ரேகை மிஸ்டேக் ஆகுது. அது பாக்குறதுக்கு நாடி ஜோதிடம் இருக்கு, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி இருக்கு, இந்தியன் பாமிஸ்ட்ரி இருக்கு, சைனீஸ் பாமிஸ்ட்ரி இருக்கு. எல்லாமே என்கிட்ட ஒரு மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. ஸோ நான் இந்த ஜாதகம் கைரேகை ரெண்டுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அப்போ இப்போ கஜகேசி யோகம் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆனா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாப் எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி இருந்தா, அது இங்க சுக்கிர ரேகை அந்த ஏஜ்ல டச் ஆயிருந்தா, அதே டைமுக்கு சரியா அவருக்கு ராசியில கூட சுக்கிரன் குரு கிரகம் கரெக்டா அந்த டிரான்சிட்ல வந்துட்டா கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் நடக்கும். அதனால கை ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மேட்ச் மேக்கிங் கூட இப்ப மேரேஜ் மேட்ச் பார்க்கும்போது கூட நான் கை ரேகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேரோட கை பார்த்து, இங்க இருக்க லைன்ஸ் பார்த்து அவரோட சைக்காலஜி, அவரோட தாட்ஸ் எப்படி, அவரோட கரியர் பத்தி எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்காக இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா நான் எல்லாமே பார்த்து டீட்டெயில சொல்றேன். துலா ராசி 2026 மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். துலா ராசாதிபதியான சுக்கிரன் நவம பாவத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். எப்படின்னா, அவருக்கு சக்சஸ், வெளிநாட்டுக்கு போற யோகம், செட்டில் ஆகிற யோகம், அவரோட ஃபாதர்களுக்கு தந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஸ்பிரிச்சுவலான நீங்க சக்சஸ் ஆகுறதுக்கு, சொசைட்டில ஒரு நேம் வர்றதுக்கு இந்த துளாராசியில் பிறந்தவருக்கு இந்த நல்ல டைம் பீரியட். அட் த சேம் டைம் 6வது அதிபதி ஒரு ஜூபிட்டர் குரு கிரகத்தின கூட இருக்கிறது கண்டிப்பா அங்கிருந்து ஏதாவது ஒரு டென்ஷன் வரும். பூர்வீக சொத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, லீகல் டிஸ்பியூட் கண்டிப்பா வரும் இந்த துளாராசியில பிறந்தவருக்கு. 7வது வீட்டுல இருக்கிற செவ்வாய்னால கண்டிப்பா இது செவ்வாய் தோஷம் கிடையாது, கண்டிப்பா திருமணம் நடக்கும். எஸ்பெஷலி குஜன் அந்த செவ்வாய்க்கு நாடி ஜோதிடத்துல பெண்களுக்கு ஹஸ்பண்டா பார்ப்பாங்க. அதுக்கு அப்படின்னா இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு யாரெல்லாம் இந்த திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்கும் திருமணம் நடக்கும், ரொம்ப நல்ல சம்பந்தம் வரும். எப்படின்னா ரொம்ப அர்ஜென்ட்டா நடந்துடும், எல்லாமே ஸ்பீடா. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ். அஷ்டம பாவத்துல இருக்கிற சூரியன், சந்திரன், புதன் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு சடன் கெயின்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க, அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல யாருமே சுப்பீரியரும் கிடையாது, யாருமே இன்ஃபீரியரும் கிடையாது. எதுக்குன்னா, இப்ப எனக்கு வெஜிடபிள்ஸ் வேணும், ஃப்ரூட்ஸ் வேணும், மொபைலும் வேணும், கரண்ட் வேணும், எல்லாமே வேணும். எல்லாரும் பண்றதுக்கு ஆள்கள் இருக்காங்க. அதே மாதிரி நான் கூட ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கேன், அவரு கூட சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. யார் பெரியவர்? இந்த வாழ்க்கையில எல்லாரோட சப்போர்ட் நமக்கு வேணும். நான் ரிச்சா இருக்கேன், எல்லாரும் கீழே இருக்கிறாருன்னு சொன்ன நம்புறவர் ரொம்ப ஃபூல்ஸ்ன்னு நான் சொல்றேன். எப்படின்னா, நமக்கு இந்த சொசைட்டில எல்லாரும் நமக்கு வேணும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற அஸ்ட்ராலஜி நான் உருவாக்குனது இல்லை, எல்லாரும் கொடுத்திருக்கிற கான்ட்ரிபியூஷனால தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்னட்டு நான் உருவாக்கினேன், நான் ஒரு சுப்பீரியரா நான் ஃபீல் பண்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. இங்க எந்த ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, கோஆபரேஷன் தான் இந்த வேர்ல்டு நடந்துட்டு இருக்கு. அதனால எவ்ரி பர்சனும் நாம ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். ஸோ அதுதான் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது கண்டிப்பா இது பூர்வீக சொத்துல இது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வரும், சின்ன பிசினஸ் பண்றவருக்கு சக்சஸ் வரும். நவம பாவத்துல குரு கிரகத்தினால கூட சக்சஸ் கண்டிப்பா இருக்கு. திருமண வாழ்க்கை பிரச்சனை இருந்தா அவருக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடும். ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாவே இருக்கு. ஆனா எகெயின் 6th ஹவுஸ்ல இருக்கிறது, இது ப்ராப்பர்ட்டில டிஸ்பியூட்ஸ், லீகல் இஷ்யூஸ் கொடுக்குற சான்சஸ் கொஞ்சம் தள்ளி போறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க ஜாதகத்துல நட்டல் ஹாரோஸ்கோப்ல ஷஷ்டாதிபதி உங்க 4th ஹவுஸ் கனெக்ட் ஆகலைன்னா நீங்க ஈஸியா ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு.
ஸோ ஜாகிரதையா இருங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும், ஜாகிரதையா இருங்க. அது விட்ட வேற பிரச்சனை இல்லை. 11th ஹவுஸ்ல இருக்கிற கேத்து வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல அவ்வளோ லாபம் இருக்காது. சில பேருக்கு மட்டும் சடன் கெயின்ஸ் இருக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு இது கொஞ்சம் நல்ல டைம் பீரியட். ஏன்னா 2வது பாவத்தை அது செவ்வாய் பார்க்குது. இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். இவ்வளவு விஷயங்கள் வந்து துலா ராசியில பிறந்தவர்.